ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பன்னீர் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் 100 கிராம், மிளகாத்தூள் அரை ஸ்பூன், சில்லி ஃப்ளக்ஸ் 1/4 ஸ்பூன், கடலை மாவு 3 ஸ்பூன், பொட்டுக்கடலை மாவு 3 ஸ்பூன், பிரெட் தூள் 2 ஸ்பூன், மல்லி கொஞ்சமாக, எண்ணெய் அரை ஸ்பூன். ஓகே, வாங்க நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சோம்பு தூள் 1 ஸ்பூனும் பெப்பர் 1 ஸ்பூனும் எடுத்து வச்சுக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். ஓகே, இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த தூளையும் மாவையும் எல்லாம் கொட்டிக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு நறுக்கு கொட்டிக்கோங்க. மல்லியும் நல்லா நறுக்கி வச்சுருந்ததை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போது ஆல்ரெடி நம்ம ஹோம்மேட் பன்னீர் சொல்லி ஒன்று செஞ்சு வீடியோ போட்டிருப்போம் இல்லையா, அந்த பன்னீரே இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக ஊற்றி வச்சுருக்கோம். அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதை இப்போ இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக ஊற்றி வச்சு ஆட் பண்ணிக்கிறோம். அதை நல்லா மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ற வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பிரெட் தூள்லையும் கடலை மாவுலேயும் போட்டு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கேர்ஃபுல்லாக ஒவ்வொன்றையாக எடுத்து போடுங்க. கையில் பட்டுற போது பார்த்து போடுங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க அடிக்கடி. இந்த மாதிரி கலர் வந்தோடனே எடுத்திங்கன்னா பன்னீர் பால் ரெடி ஆகிடும். சின்ன குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். வெளில நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஓகே, வீடியோ கட் பண்ணிவிட்டு பார்க்க போயிடாதீங்க, இன்னொரு ரெசிபி இருக்குது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கட் பண்ணுங்க. பாய், டாடா.